வணக்கம் நண்பர்களே. ஆட்டம் கண்ட அதிமுக, அதிர்ந்து போன எடப்பாடி. சென்னையில் நடந்த அதிமுகவினுடைய பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்து பேசியிருக்கிறார். 4 பேரை கட்சியிலிருந்து நீக்கியாச்சு, அவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கிற பேச்சுக்கே இடமில்லை, இதை பற்றி யாரும் பேசாதீங்கயா அப்படின்னு காட்டமாக கொந்தளித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அப்படியா ஒரு கை பார்த்துடலாமா அப்படின்னு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த 4 பேரை மீண்டும் கட்சியில் சேர்க்கவே முடியாதுங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊடகமும் பத்திரிகையாளர்களும் இதை பற்றி தயவுசெய்து இனிமேல் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஓ பன்னீர்செல்வம் ஒன்றிணைந்தே தீர்வோம், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அது ஒன்றிணைக்கிற வேலையில் நாங்கள் தீவிரம் காட்டிகிட்ருக்குறோம், அதை நாங்கள் ஒன்றிணைத்தே தீர்வோம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தீவிரமான முயற்சியில், அதுக்கு சப்போர்ட்டாக சசிகலா அவர்களும், அதற்கு பின்னணியில் பாஜக இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் எப்படியாவது அதிமுகவை இணைத்து ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்பட்டதுனால பொறுத்திருந்து அதை காய் நகர்த்திட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை ஒரு 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாங்க. அதன் பிறகு பல நிர்வாகிகள் அதிமுகனுடைய ஒன்றிணைப்பு குழுவில் அதாவது அந்த 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் குழுவில் மீண்டும் பல பேர் இணைந்து ஒருமித்த கருத்தோடு செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில் பொதுக்கூட்டத்தில் கடுமையாக பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எஸ்பி வேலுமணி, வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்கள் 2 பேர் மேலே வழக்கு. ஏன் அந்த வழக்கு திடீர் வழக்கு? ஒருவேளை அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு, ஒரு பதற்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்து இது போல விஷயங்களை செயல்படுறாரா அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கு பல கேள்விகள் வரத்தான் செய்கிறது. உண்மையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களாக இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி செய்வது சரிதானா? அதிமுகவை ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பது அவ்வளோ எளிதான காரியமா? ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு, அது சரிதானா? ஏன் அதிமுகனுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எல்லா தலைவர்களும் ஏன் ஒன்றிணைந்து செயல்படக்கூடாது? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை அதிமுகவை தவிர்த்து மாற்று கட்சியினராக இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு அவருடைய கருத்து எதிர்வினை ஆற்றக்கூடிய கருத்துக்களாகத்தான் வர செய்யும். உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து தான் உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் அதிமுக வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை இடுங்க. ஒருவேளை அதிமுக ஒன்றிணையாவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பதுங்கிறது மிக மிக கடினமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது எடப்பாடி பழனிசாமி யார் ஜெயிக்க வைக்கிறதுக்காக, எந்த கட்சி மீண்டும் ஆட்சியில் வரணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறார்? ஏன் எஸ்பி வேலுமணி, வைத்திலிங்கம் மீது உடனடியாக அவசரமாக ஏன் அவர்கள் மீது வழக்கு பாய்ந்தது அப்படிங்கிற கேள்வி தற்போது அதிமுக வட்டாரத்தில் ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு. ஒன்றிணைக்கிற பேச்சுக்கு இடமே இல்லை, அதை பற்றி யாராவது பேசணும் அப்படின்னா என்னை சந்திக்க யாரும் வராதிங்க அப்படின்னு கொந்தளித்து பேசியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள் அவர் தவறாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர்களை, பல மாவட்ட செயலாளர்களை தன் பக்கம் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறத செய்யணும், தான் என்ன செய்ய சொல்கிறோனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவு போட்டதுனால எடப்பாடி பழனிசாமி அவர் பேச்சை பல மாவட்ட செயலாளர்கள் கேட்குறாங்க. ஆனால் சில மாவட்ட செயலாளர்களோ முன்னாள் சில அமைச்சர்களோ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்கிறது சரியில்லைங்கிறத சுட்டி காட்டுறதுனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ சமீபத்தில் ஒரு அவரால் கோபம் கொள்ளக்கூடிய அளவில் அவருடைய பேச்சு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்க விடமாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், அதிமுக ஒன்றிணைத்து தீர்வேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், இதுக்கு நடுவில் சசிகலா அவர்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் முட்டி மோதிக்கிட்டே இருங்க, நான் வேற ஒரு ட்ராக்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நிச்சயமாக அதிமுக ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய காலம் மிக விரைவில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இப்படி அதிமுகவை பிளவுபடுத்தி பார்க்கறதுல வேற யாரோ இதில் ஒரு சுகம் காண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கிறார், ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கிறாரு.
ஆனால் அதை விட அதிமுகவினுடைய தொண்டர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்குங்கப்பா. அதிமுக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது. எப்படி அதில் ஜெயிக்கணும், கட்சி எப்படி வளப்படுத்தணும், தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக எப்படி கட்சி வந்து மீண்டும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் நம்ம எப்படி செயல்படணும், அதை பற்றி பேசுங்கப்பான. உங்கள் சண்டையே போட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், அதிமுக ஒன்றிணையுமா அல்லது இப்படியே பிளவுபட்டு தான் இருக்குமா அப்படின்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.